வணக்கம் ஓவியா. மக்களால் நான் மக்களுக்காக நான் என்ற கர்ஜனை குரலுக்கு சொந்தக்காரர் ஜெயலலிதா. அவர் இந்த மண்ணை விட்டு மறைந்து இன்றோடு 9 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக தொண்டர்களால் என்றென்றும் போற்றப்பட்டு வருகிறார். ஆண்கள் மட்டும் ஆதிக்கம் செலுத்தி வந்த அரசியல் களத்தில் பெண்களாலும் சாதிக்க முடியும் என்று காலொன்றை ஜெயித்து காட்டியவர் ஜெயலலிதா. கடுமையான சவால்களுக்கு மத்தியில் அரசியலில் 9 ஆண்டுகளில் பிரமிக்கத்தக்க எழுச்சியை பெற்றார். குறிப்பாக எல்லா அரசியல் தலைவர்கள் போல ஜெயலலிதாவும் அரசியல் வாழ்வை எளிதாக கடந்து வரவில்லை. அதுவும் இவர் பெண் என்பதால் அரசியல் பாதை சற்று கடினமாகவே அமைந்தது. குறிப்பாக திரைத்துறையிலும் வாழ்க்கை பயணத்தை தொடங்கிய இவர் 1982ஆம் ஆண்டு எம்ஜிஆர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். குறிப்பாக நடிப்பின் மூலம் பிரபலமானவர் என்பதால் அவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1987ஆம் ஆண்டு முதலமைச்சர் பதவியில் இருந்த போது எம்ஜிஆர் மறைந்தார். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அதிமுகவில் பொதுச் செயலராக ஜெயலலிதா பொறுப்பேற்றார். குறிப்பாக 4 முறை முதலமைச்சர் பொறுப்பில் வகித்தார். தொடர்ந்து முதலமைச்சராக முதல் முறை 1999ஆம் ஆண்டு பதவி வகித்த போது அதிக வருமானம் ஆதாரங்கள் இருந்ததால் சம்பள காசோலை ஏற்க ஜெயலலிதா மறுத்துவிட்டார். அப்போது அவர் ரூபாய் மட்டுமே சம்பளமாக பெற்றிருந்தார். குறிப்பாக தொட்டில் குழந்தை திட்டம், காவல் பணியில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு, அம்மா உணவகம் போன்ற ஏழைகளுக்கு விலையில்லா ஆடு மாடுகள் என பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். மக்கள் மனதில் இடம் பிடித்திருந்தார். தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற நிலையில் செப்டம்பர் 22ஆம் தேதி உடல்நிலை குறைவு காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இன்று அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி மண்ணை விட்டு மறைந்தார். அவர் உற்சாகமாக அடிக்கடி கூறும் வார்த்தை, எனக்கு பின்னாலும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அதிமுக இயங்கும் என்பதுதான். குறிப்பாக ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு கட்சி எத்தனை பிரிவுகளாக பிளந்தாலும் கடைக்கோடி தொண்டர்களையும் அதிமுகவையும் இணைப்பது அம்மா என்ற ஆளுமை என்பதுதான். அதன்படி தற்பொழுது இன்று மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் வளையம் வைத்து தற்போது மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். இதைத் தொடர்ந்து அதிமுகவினர் உறுதிமொழியும் எடுக்க உள்ளனர். மேலும் அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், கட்சி தொண்டர்கள் என பல்வேறு அணிகளின் நிர்வாகிகளும் திரண்டு வந்து ஜெயலலிதா நினைவிடத்தில் தற்போது மரியாதை செலுத்தி வருகிறார்கள். ஓவியா.